ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு டிடி லைஃப் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் சூப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப 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 ஹெல்த்தியான டிஷ்ஷு. நான் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் தான் வாங்கியிருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அங்கேயே வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் முழு ஆட்டுக்காலை வாங்கி அதை நெருப்பில் சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோலை ஹீட் வாட்டரில் வச்சு உரிக்கணும். உரித்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதில் இந்த ஒரு மாதிரி மஜ்ஜையாக இருக்குல்ல, அதுதான் நம்மளோட மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லா அந்த ஜவ்வு செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ தயவு செஞ்சு கேளுங்க. ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான பொருள் அரிசி களைஞ்ச தண்ணி. அரிசி களைஞ்ச தண்ணி ஒரு 2 களை களைஞ்சிட்டு 3வது களைச்சலை எடுத்து வச்சுக்கோங்க. சூப்புக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு, சீரகம். இதை லைட்டாக ரொம்ப நைவாக இல்லாமல் சும்மா லைட்டாக தட்டி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். பச்சை மிளகா, உங்களோட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, அதுதான் ரொம்ப 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 நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. சின்ன வெங்காயம் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. சின்ன வெங்காயம் சரிங்க. ஆட்டுக்காலும் குளிர்ச்சி. தக்காளி ஒரு 3 அல்லது 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்ச விழுது 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கிறோம். ஆட்டுக்கால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மிளகு, சீரகம் இடித்து வச்சதை அதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் சூப்பு வச்ச பிறகு உப்பு சேர்க்காதீங்க. அது நம்ம ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருங்க, அப்போ தான் காலில் உப்பு சேரும். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி களைஞ்சி வச்ச தண்ணியை எடுத்துக்கிறோம். எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 இல்லது 7 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா இது ஆட்டுக்காலுங்கிறதால நான் 5 இல்லைனா 6 விசில் தான் விடுறேன். இதே முத்தின ஆட்டுக்கால், கொஞ்சம் பெரிய ஆட்டுக்கால்னால் நீங்கள் ஒரு 10 விசில் கூட விடலாம். அப்போ தான் அந்த எலும்பெல்லாம் நல்லா கடித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. மெயின் நம்மளோட மூட்டு வலிக்கு அந்த ஜவ்வுக்காக இதை சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது. சளிக்கு மெயின் டிஷ் இதான். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இதை நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் லைட்டாக ஹீட் பண்ணி இதை சாப்பிடுங்க. டீ குடிக்கக்கூடாது. டீ குடிக்காமல் அதுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கால் சூப்பை ஒரு 2 கிளாஸ் குடிச்சிட்டு இதில் உள்ள ஆட்டுக்காலை நல்லா கடித்து சாப்பிடுங்க. என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.